சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய ஜீவனுள்ள இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு 7 பெரிய சான்றுகள் இருக்கின்றது. முதலாவதாக, தீர்க்கதரிசிகளால் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம், சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனம். மரணத்தை மேற்கொள்வதை பற்றி யாரும் கனவு கண்டதில்லை. உலக வரலாற்றில் ஒரே ஒரு சம்பவம் மட்டுமே காணப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இரண்டாவதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள். மனுஷகுமாரன் கொல்லப்பட்டு உயிர்த்தெழும்பப்பட வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனம் மற்றும் 9வது அதிகாரம் 31வது வசனம், 10வது அதிகாரம் 34வது வசனம், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம். மூன்றாவதாக, அவர் உயிர்த்தெழுந்த அதிகாலையில் தேவதூதர்கள் அளித்த சாட்சி. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். நான்காவதாக, காலியான கல்லறை. அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணவில்லை. வெறுமையான கல்லறையை இன்றும் ஜெருசலேமில் காணலாம். இதனை காண உலகின் பல பகுதிகளிலிருந்து ஜனங்கள் தினமும் வந்து செல்கின்றனர். மற்ற கல்லறைகளெல்லாம் மனித எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு வெறுமையான கல்லறையாக இருக்கிறது. ஐந்தாவதாக, நம் ஆண்டவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்த 40 நாட்களில் சீஷர்களுக்கு வெவ்வேறு நாட்களில் 10 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தரிசனமானார். முதல் நாளில் 5 முறையும், 2வது நாள் முதல் அவரது பரமேறுதல் வரை 5 முறையும் அவர் முதலில் கல்லறையில் மக்தலேனா மரியாளுக்கு தரிசனமானார். பின்னர் கல்லறையிலிருந்து திரும்பிய மற்ற ஸ்திரீகளுக்கு அவர் தரிசனமானார். பின்னர் அவர் சீமோன் பேதுருவுக்கு தரிசனமானார். அதற்கு பிற்பாடு எம்மாவு செல்லும் 2 சீஷர்களுக்கும், அதே மாலை வேளையில் அவர்கள் அறையில் கூடியிருந்த சீஷர்களுக்கும், கதவு மூடப்பட்ட நிலையில் அவர் ஜெருசலேமில் 500 சீஷர்களுக்கும் தரிசனமானார். தோமாவை சந்திக்கும் பொருட்டு அவர் 8வது நாளில் 8வது முறையாக தரிசனமானார். திபேரியா கடற்கரையில் அவர் 9வது முறையாக தரிசனமானார். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். பின்னர் அவர் பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்பு பெத்தேனியாவில் தரிசனமானார். இதேபோல் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நமக்குள் வரக்கூடும் என்பதை காண்பிக்க 40 நாட்கள் 10 முறை தரிசனமானார். மிக மோசமான பாவியையும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆறாவதாக, அவர் பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவருடைய தரிசனமானது அவர் ஸ்தேவானுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 54வது அதிகாரம் 55வது வசனம். அவர் சவுலுக்கு தரிசனமானார். பின்பு அவன் பவுல் என்று அழைக்கப்பட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3 மற்றும் 5வது வசனங்கள். அவர் பத்மு தீவில் யோவானுக்கு தரிசனமானார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். ஏழாவதாக, இன்னும் ஒரு மறக்க முடியாத ஆதாரம். அது மற்ற 6 சான்றுகளை விட மிகவும் முக்கியமானது. அவர் ஒவ்வொரு விசுவாசியோடும் ஜீவிக்கிறார். உலகின் எந்த பகுதியிலும் அவரை விசுவாசிப்பவர்களோடு அவர் வாசமாயிருக்கிறார். அவர் என்னில் ஜீவிக்கிறார், அவர் என்னில் ஜீவிக்கிறார் என்று நாம் அனைவரும் ஒரே காரியத்தை சொல்லலாம். இதனால்தான் இப்போது இதே கேள்வியை உங்களிடம் வைக்கிறோம். ஜீவனுள்ள கர்த்தர் உங்களோடு ஜீவிக்கிறாரா?